கட்டத்தில் இருக்கிற 50 கோடிக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன செவுத்துக்கு செவுத்து பெயிண்ட் அடிக்கிறாங்களா? அவ்வளவு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூபு, டிவி, லைம்லைட், நியூஸ் சேனல், டிபேட்டு கிபேட்டுன்னு குறைஞ்சது 500 to 1000 கோடி. 50 கோடி ஆமல 50 கோடி. நியூஸ் படிச்சுட்டு வந்தியா ஏதாவது இன்ஸ்டாகிராமில்? என்ன தலை விலைவாசி என்னன்னு தெரியாமல் இருக்கேன் என்ன? சரி இங்கே பாருங்க, எங்கே போக போகிறீங்க? நைட் ஈவென்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த மிடில். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ரீகால்லாம் விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. ரீகால்லாம் விட்டுறாதீங்க, சீன்லாம் போட்டுறாதீங்க, கில்லுக்கெல்லாம் ஆடி போடாதீங்க, அவ்வளவுதான். நான் இன்னைக்கு விட்டுரும். சூப்பர். தண்ணி வண்டி எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க மில்டால இருக்கும், அப்புறம் இந்த ஃபெரி பேர்ல இருக்கும், மிலிட்டரி பேஸ் கிட்ட இருக்கும். பிரியா கேமிங் தண்ணி வண்டி எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. மில்டா பவர் சைட்ல ஒன்னு இருக்கும், மில்டால ஒன்னு. அதேதான். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் கிட்ட, இந்த தண்ணி கிட்ட பிரிமோஸ்க்கு ஃபெரி பயர் ஆப்போசிட் சைடும் இருக்கும். மிலிட்டரி பேஸ் சைடு நோவால ஒன்னு இருக்கும். நைஸ். நாளைக்கு பாருங்க ஃபோக்கஸ். நாளைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு வந்து பிளேஸ்மென்ட் பிளஸ் ஸ்கில்ஸ் டிராஃபி. புரியுதா உங்களுக்கு? இதுல நீ எப்படி விளையாடுவீங்க? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா நாளைக்கு பிளேஸ்மென்ட் டிராஃபி தான் நடக்க போகுது. நான் மறைச்சு வச்சிருந்தேன், சரி இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். நாளைக்கு பிளேஸ்மென்ட் டிராஃபி தான் நடக்க போகுது, கில்ஸ் டிராஃபி நடக்கல. ஏன்னா போன வாரம் தான் ஐஎஸ் கில்ஸ் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி தான் இது நடந்துச்சு. நாளைக்கு வெறும் பிளேஸ்மென்ட் டிராஃபி தான் நடக்க போகுது. ஸோ என்ன பிளான் வச்சிருக்கீங்க பிளேஸ்மென்ட் டிராஃபிக்கு? ஒரு நிமிஷம் உள்ள செட்டில் ஆயிரும். நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போட்டுக்கு போயிருங்க. நாங்க 2 பேரும் இங்க போறோம். சூப்பர்களும் நீங்களும் போட்டுக்கு போயிருங்க. வாங்க சூப்பர். ஃப்ரீ கேமிங் கூட வரணும். வந்துட்டேன். ஏன் இந்த கல்யாண ஆண்டியாட்ட விட்டுட்டு நீ வந்து பியூட்டி எடுத்துட்டு போறீங்க? எனக்கு நீ பியூட்டி கொடுத்துட்டு அந்த ஆண்டி. சரி ஓகே ஓகே. கன் எடுத்துட்டீங்களா ஃப்ரீ கேமிங்? எடுத்துட்டேன். ஓகே. பிளேஸ்மென்ட் ட்ராஃபினா எல்லா மேப்பும் இருக்குமா இல்ல எல்லா மேப்பும் இருக்கும். ஈவென்ட்ல 2, டிராகன் பால்ல 1. கிடைச்சிருச்சா? எனக்கு கிடைக்கல. அண்ணன் கிட்ட எனக்கு போர்ட்டல் கிடைச்சிச்சு. நாம இங்க பாருங்க, நாம ஒரே மேட்ச் விளையாட போறது இல்ல. அடுத்த மேட்ச் நம்ம மிராமர் போக போறோம். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஒரு நேட் இங்க வரும். இங்க போட்டோனே நான் போயிடலாம் வாங்க. ஆமா ஓகே போங்க. அண்ணா இங்க 2 பேர் ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்குங்க. நீங்க 3 பேர் ஒட்டுக்கா விளையாடணும். நீங்க 3 சூப்பர் போயிருங்க. சூப்பர் எங்க கிட்ட வந்துருங்க. சூப்பர் நீங்க போயிருங்க. வந்துட்டேன். ஓகே ஜி போறேன். அவன ஏறி அங்க கீழ டான்சிங் நேட் போடுங்க. அத போடு. 3 பேர் ஒட்டுக்கா ஆடணும். தப்பு பண்றீங்க. 2 பேர் கிட்ட போய் ஒருத்தங்க 2 பேர் தனியா விளையாடுறீங்க. கவர் பண்றேன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரீ கேமிங் அதான் போ. இங்க தான் இருக்கு. ஒரு போனவளு போகுது இப்ப அது மட்டும் தெரியுது. உள்ள ஆடிட்டு இருக்கான். மறுபடியும் எல்லாம் வெயிட் பண்ணு. மால் இந்த மாதிரி ஏதாவது போட்டு விடு. இல்ல எங்கிட்ட கீழ தான் இருக்கானுங்க. ஃபுல் கேம்ப் 3 பேர். உள்ள போய்டாத. இல்ல இங்க பாரு. கீழ மேல இருந்து வாங்க. பரவாயில்லை, கால்ஸ்லாம் பலமா இருக்கு. நான் மேல இருந்து உள்ள போறேன். இங்க வருதேன். ஆனா நீங்க சூப்பர் கீழ வழியா வந்து பின்னாடி வந்துட்டான். செத்தது யாரு? ஓகே நைஸ். எங்கிட்ட ஒருத்தன் சூப்பர். வந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் உள்ள நேட் போடுறேன். அவன் ஹீல் பண்ணிட்டு போட்டோம். போகாத உள்ள. இல்ல பொறுமை. இல்ல 2 ஓ சூப்பர் அகல வரமா? நைஸ். பிரியா கேமிங் வெளிய வந்துருங்க.
நான் வந்துட்டேன் போர்ட்டல் இருக்கா உங்கள்ட்ட? புஷ் வருது. இருக்கு. யோசிஸ் எங்க நீங்க லேண்ட் மேலே பண்ணி இருக்கீங்க. நம்ம எப்படியாவது மேல. இங்க பாருங்க, தப்பு நடந்துருச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. ம். ஆனா எப்படியாவது நம்ம அதை சரி பண்ணி அவங்களுக்கு ரீகால் எடுத்து கொடுத்துடணும். நீங்க போடுங்க, எனக்கு கீழே வந்துடுறேன். போட தெரியுமா உங்களுக்கு? ஆ அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இரு. அங்கே இரு. இங்க பாருங்க, இப்போ நம்ம வந்து 4 பேர் இல்ல, 2 பேர் தான் இருக்கோம். இப்போ நம்ம ஸ்னிக்கி பிக்கி ஆடி அவங்கள ரீகால் எடுக்க வச்சிடும். நீங்க கீழே இறங்கி நில்லுங்க கைஸ். இன்னும் 4 பேர் தான். நீங்க ரைட்ல 2 பேரு, லெஃப்ட்ல 2 பேர் நினைக்கிறேன். ரைட்ல 2 ஃபுட் கேட்டுச்சு. எனக்கு ஒரு போர்ட்டல். ஓகே, நான் போர்ட்டலே போய். போர்ட்டல் இல்ல. ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எதுவுமே பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம டைம் மட்டும் இழுத்தா போதும். ஓகே ஓகே. சூப்பர். பிரிமஸ் இறங்காத, வெளில எந்த வண்டி எடுக்க முடியாது பாரு. பிரிமஸ்ல இனிமே இறங்குறான். நான் தண்ணி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறேன். இங்க அது ஃபெரிபர் சைடு ஒரு நாய் இங்க வந்து போறேன் இந்த அடிச்சிச்சு. பக்கம். எந்த நாய் என்ன தெரியல. எனக்கு இங்க போனோம் என் மார்க்கு. ஓகே. ஃபெரிபர்ல யாரா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நீ இறங்க, நான் தண்ணி வண்டி எடுத்துறேன், பிக் பண்ணிட்டு போறேன். 2 தண்ணி வண்டி, 2 தண்ணி வண்டி. அப்புறம் வந்து ஒன்னு இருக்கு, ஃபெரில ஸ்பான் இருக்கும். அப்பனா 10 இது வாட் இஸ் திஸ் ஃபெரில இல்ல பெட்ஸ். ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் எடுக்க முடியாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் தேர்ந்தெடுத்து யாரும் வராத ஸ்பாட்ல தான் எடுக்க முடியும். அப்ப அது எந்த ஸ்பாட் நீங்களே பிடி போடுவீங்க. நீங்க நினைக்கிறேன் தண்ணி வண்டி ஒருத்தன் ஸ்நாட்ச் பண்ணிட்டான். ஓகே, பிரியா கேமிங் இங்க பாருங்க, இங்க இருக்கான். அவனுக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கோங்க. சண்டை போடுறப்ப நம்ம கடைசி அடிச்சுக்கலாம். ஓகேவா? என்கிட்ட வேற ஹெல்மெட் இல்ல. நான் இந்த வீட்ல இருக்கேன். இந்த பில்டிங் சென்டர்ல இருக்கீங்க. கொஞ்சம் இங்க எங்கனா இறங்கி இருக்கலாம். நான் சேஃபா தான் இருக்கேன். என்கிட்ட யாரும் இல்ல இப்போதைக்கு. நான் இந்த வேர்ஹவுஸ்லயே இருக்கேன். இங்க இருந்து ஒருத்தன் தண்ணி வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். இங்க இருக்காங்க இவங்க. Okay, ஓகே, இங்க இருக்காங்களா? ஓகே, நைஸ். ஃபியூல் கேன் எடுத்தியா? இல்லையே ஃபியூல் கேன். வாரோட லாபில 0.1% கூட இருக்காது. இதுலயே நீங்க இங்க மேல சாவறீங்க. வார்ல எப்படி சாவீங்க? போடுறோம். அதனால வார்ல சேத்து. நான் ட்ராம்போலின்ல ஸ்டக் ஆயிட்டேன். அதனாலதான் வார்ல செஞ்சுட்டீங்களா? எனக்கு புரியல. அதாவது சீரியஸா இருக்கணும். சீரியஸா இருக்கணும். சிரிக்கிறதுக்காக இல்ல. இல்ல, நீங்க ஒட்டுக்காதான் விளையாடணும். யூ ஹேவ் டு ப்ளே 100 மீட்டர் டுகெதர். டிஸ்டன்ஸ். இங்க பாரு, பிரியா கேமிங் ஒருத்தங்க இப்ப சாவான். இப்ப இங்கதான் இருக்கான் ஒருத்தன். அகால மரம் அடைவான். இங்க இருந்தவன் ஓகேவா? இவன் ஒருத்தர் செத்துறான். சரியா? இன்னும் 3 பேர் தான். இன்னொருத்தன் இருக்கான். இன்னொருத்தன் எங்க இருக்கான்? அங்கயா? அந்த வீட்லயா? எனக்கு நேடு வந்துட்டு இருக்கு. ஆனா ஃபுட் கேக்கல. நேடு எனக்கு க்ளோஸ் பையாவே இருக்கு. சூப்பர். கராஜ்ல மிரட் எடுத்துட்டு வந்துறான். ஓகே சார். அவன் இங்க சூப்பர். சாரி சாரி. இருக்கா ஃபுட் கேக்கல. சூப்பர். இங்க பாருங்க, இங்க ரீகால் பண்ண வரான் பாருங்க. கேம் கோடிங்க. அவனை ரீகால் பண்ண மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா? நம்ம ஆளுங்க நம்ம தூக்குறது ரீகால் தூக்குனது. அந்த இங்க பாருங்க. ஓகேவா? நீங்க நேட்லாம் போட வேணாம், பொறுமையா தான் இருக்கும். இங்க இருக்கான். அவனை உள்ளால வர விட்டு அடிங்க. அவசரம் மட்டும் படாதீங்க. நீங்க ப்ரோவோக் ஆனீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஓகே. அவனை ப்ரோவோக் ஆக விடுங்க. ரைட்ல அப்புறம் ஓடுறான் பாருங்க. ரைட்ல நாக் மட்டும் எங்க சொன்னீங்க? இங்க நாக் ஆனது இங்க அழுத்தி விட்டேன். அவன் அழுத்தி விட்டேன். சரி சரி, ஓகே. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க பாருங்க. இங்க ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? இங்க ஒருத்தர் இருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ரைட்ல ஒருத்தர் இருக்கான். 2 நம்பர் 2 பேர் 2. இன்னும் ஒருத்தன் சஸ்பீஷியஸ் எங்கன்னே தெரியல. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் இங்க உள்ள ஓடிட்டு இருக்கான். ஓகேவா? முன்னாடி போனா டேஞ்சர். ஹெல்மெட் இல்லாதனால துணிஞ்சு அடிக்க முடியல. பட் ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. டைமே ஆயிரும் போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாட்டிக்கோ. டைம் இருக்கு. டோன்ட் இன்னொரு டைம் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். நான் இறங்குறேன். பிரிமஸ் கிளைம் இங்க இருக்கான். இவன் அடி கூடி போங்களால. இங்க இருக்கான். முன்னாடி போனா டேஞ்சர். ஆங்கிள் இல்ல, நான் பாக்குறேன். நீங்க அங்க போய் அவன் 1 HP சும்மா அடி கூடி போவானே. எங்க இருந்து வாங்க? எங்க இருந்து வாங்க? சூப்பர். லெஃப்ட் அப்படியே அதே சைடுலயே வந்துட்டு இந்த ஏரியால இங்க இன்னும் ஒருத்தர் இருக்கு. இங்க இருக்கானா உண்மையா? எனக்கா? ஆமா ரைட் சைடு ஒருத்தர் இன்னும் உயிரோட தான் இருக்கான்.
இதோ இந்த பில்டிங்ல இன்னும் ஒருத்தன் இருக்கான். நீங்க தான் அடி ஃபர்ஸ்ட் போகணும். நான் ரெண்டாவது போவேன். ஏன்னா நானும் ஹீல் பண்ணும். நானும் heal. அவன் வரல என்ன. வந்துட்டான். இங்கதான் இருக்கான். இன்னும் அவன் ரீகால் பண்ணிட்டான். இதுவும் எடுத்துட்டான். எல்லாமே போச்சு நமக்கு. நம்ம போகணும். ஏதாவது வச்சிருக்கீங்களா? அந்த ரீகால் மட்டும் எடுக்க பாருங்க. ஒரு போர்ட்டல் இருக்கு. 5 செகண்ட். சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. டைம் இல்ல. நான் செத்தா விட பரவாயில்ல. போய் ஒரு ரீகால் மட்டும் எடுத்துட்டு எப்படியாச்சும் ஐயோ கிட்ட போயிட்டு. சரி பரவாயில்ல. தப்பு இல்ல. நம்ம கொஞ்சம் டீம்மேட்ஸ் லாஸ் பண்ணனால எடுக்க முடியல. கன்னும் இல்ல. ரெண்டாவது எக்ஸ்ட்ரா ஏகேம் இருந்தா பத்தமா நீங்க எங்க சூப்பர், வெரி குட், சத்தியமா சூப்பர். ரெண்டு பேருமே thank you. எக்ஸ்ட்ராடனரி தப்பு பண்றீங்க. இந்த மாதிரி ஜோன்ல நீங்க இங்கெல்லாம் வார் டைம்ல சூத்து அடிச்சிருவாங்க. அங்க எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் ரூல் ஒன்று சொல்லி தரேன். வார்ல என்ன நடக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி ஜோன் விழுந்துருச்சு அப்படின்னா ஜோன் அவுட் இருக்குல்ல. இப்போ இந்த சார்கி, ஸ்டால்பர், கமிஸ்கி, லிப்போகா, மேன்ஷன், ஷூட்டிங் ரேஞ்சு, இந்த அவுட் சைட் ஜோன்ல குறைஞ்சது 4 டீம் 4 இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவுட் சைட் ஜோன் விளையாடுறதுக்கே ஒரு 4 டீம். சிம்பா டீம், ரெனால்ட் டீம், பிடிஎஸ் 2.0, அப்புறம் வந்து இவங்க எல்லாம் அவுட் சைட் ஜோன் மட்டும்தான் விளையாடுவாங்க. அவங்க ஜோனுக்குள்ளே வர மாட்டாங்க. ஜோனுக்குள்ள வந்தாவே செத்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் அவுட் சைட் ஜோனுக்குள்ள வருவாங்க. அப்போ நீங்க எப்படியா ஸ்டீம் பாப்பீங்க? உங்களுக்கு தெரியும் அவங்க எங்கெங்க இருப்பாங்க, அவுட் சைட் ஜோன்ல இருப்பாங்கன்னு. அவங்க எங்க இல்லையோ அந்த அவுட் சைட் ஜோன்ல நீங்க இருக்கணும், இல்லாத இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு 2.0 வந்து எங்க இருக்கும்? யாஸ்டியால இருக்கும் எப்பவுமே. ரெனால்ட் டீம், ஜார்கி, சிம்பா டீம், ஷெவர்னியன் ஷூட்டிங் ரேஞ்சு. ஆனா இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த சவுத் சிட்டியும் நார்த் சிட்டியும் மோஸ்ட்லி ஒரே டீம் தான் கவர் பண்ணும். ஒரு பிங்க் கலர் ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் எனக்கு பேர் தெரியல. ஆமா, ஒரே டீம் தான் எப்பவுமே அவுட் சைட் ஜோன்ல ஹோல்ட் பண்ணும். நீங்க அதை எடுக்கலாம். மில்டா பவருக்கு யாருமே போக மாட்டாங்க. அதை எடுக்கலாம். ஒரு மேட்டர் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு மைனஸ் பிடிஎஸ் வந்து ஆப்போசிட் டீம்ல வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த ஈவெண்ட் எங்களோடது, பிரிமோஸ்க்கு எங்களோடது, அங்க வந்தீங்கன்னா சூத்தடிப்பேன், அங்க வந்தீங்கன்னா உனக்கு கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அங்க நீ வரக்கூடாது, இது என்னோட இடம் பிரிமோஸ்க்கு அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டி வரவங்களெல்லாம் கொண்டு அனுப்புவாங்க. அப்ப அதனால அதுக்கு பயந்துட்டு யாரும் பிரிமோஸ்க்கு போக மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க எல்லாம் யார் வந்தாலும் உங்களை அடிச்சு போடுவாங்க. போட்டுன்னு நிறுத்துங்க. சூப்பர் கேர்ள் அடிச்சிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுன்னா, சூப்பர் கேர்ள் கால்ஸ் கேளுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, யாருமே இல்லாத இடம், காடு, மலை, மேடு அப்படிதான் இருக்கணும் கடைசி வரைக்கும். உங்களுக்கு மேட்ரே என்னன்னா, நீங்க வெளியே இருக்கீங்களா உள்ள இருக்கீங்களான்னு யாரும் பார்க்க மாட்டான். கடைசியில நீங்க வின் பண்றீங்களான்னு தான் பார்ப்பான். புரியுதா இல்லையா? அதனால இந்த கில் அடிச்சு ஒண்ணு சயின்டிஸ்ட் தானே நீ, உனக்கிட்ட சொல்லுவாங்கல்ல, முதல்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு புரோட்டோடைப் வந்து உருவாக்கிக்கோ, அதுக்கப்புறம் நீ அதை அழகுபடுத்திக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிக்க பாரு, அதுக்கப்புறம் நீ கில் அடிச்சு ஜெயிக்க பாரு. நாட் அ பிக் டீல். ஸோ அதனால நீ என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமமா நீ அவுட் சைட் ஜோன் தான் விளையாடணும். சி, நான் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றேன்லாம் நினைச்சுக்காத, ஓகேவா? ஒன்னே ஒன்று சொல்றேன். நீ இங்க புளுத்தி ஏஜல்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாருமே என்னோட ஸ்ட்ரீம் பார்த்து மேப் பார்த்து தான் வந்து ஜோன் எடுப்பாங்க. இங்க இருக்காங்க, இங்க ஆள் இருக்காங்க, இப்படி போனா சரிப்பட்டுறாது ரொட்டு. ஆமா, உண்மைதான், அதுதான் உண்மை. அவங்க அந்த மேப் பார்த்து நீ கரெக்டா கண்டுபிடிக்கணும். அவங்க மேப் பார்த்து கரெக்டா, இப்போ உதாரணத்துக்கு இங்க எல்லா இடத்துலயும் 80 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோவே, அவங்க வந்து ரூட் எப்படி தெரியுமா எடுத்துக்கோங்க, மேப் பார்த்துருவாங்க. என்னோட ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு எங்க இல்லையோ இங்க இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வந்து நோவால இருந்து கப்பல் எடுத்துட்டு நோவாக்குள்ள போயிருவாங்க, இல்லைன்னா கிளைட் எடுத்துட்டு போயிருவாங்க. இதுதான் ஃபேக்ட். நாம எப்பவுமே என்ன வந்து கேள்வியோ அந்த கேள்விக்கு பதில் எழுதுனா தப்பிச்சிடலாம்.
மாத்தி அந்த ட்ரை பண்ணா சீன் காட்ட ஆசைப்பட்டா கண்டிப்பா நக்கிட்டு போயிடும், நான் நக்கிட்டு போகணும். ஸோ அதனால அவங்க யூஸ் பண்ற அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் நீ யூஸ் பண்ணணும். மேப் பார்த்துக்கணும், கடைசி ரொட்டேஷன் நீ எங்கே எடுக்கணுமோ அந்த மாதிரி தான் நீ எடுக்கணும், மாற்றவே கூடாது. இல்லை நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள்லாம் தேவையே இல்லை. யுவா நீ தண்ணி வண்டி வச்சுக்கோ. சரி, இப்போ பிரியா கேமிங் சூப்பர் கேர்ள், இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்க. நீங்க 2 பேர் எப்படி இப்ப இந்த ஜோன்ல போய் 10 பெட்ஸ் எடுத்துட்டு வரணும், எப்படி எடுத்துட்டு வருவீங்க? ஹாஸ்பிடல் போனா வந்து ஹாஸ்பிடல்லாம் அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டு போயிருப்பாங்கப்பா வார்ல, அதங்கெல்லாம் கிடையாது. வேற எங்கேயும் எடுங்க. டோக்கன்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணலாம், ஆஃபர் ஷாப்ல வாங்கிக்கலாம். போகும்போது செத்து போயிருவீங்க, ரொட்டேஷன்லயே செத்துருவீங்க நீங்க. ஒரு ஷாப்ல இருந்து இன்னொரு ஷாப் போகும்போது கொண்டுருவாங்க உங்களை. அடுத்து யாருதான் விளாடுறீங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியும்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டு வர ஏரியா, காடு மலை மேடு அந்த மாதிரி இடத்துல தான் எடுக்கணும், வேற எங்கேயுமே எடுக்க முடியாது. ஏன்னா மத்த டீம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அத ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, RR டீம் ஹாஸ்பிட்டல் தான் இறங்குவானுங்க. அவனுக்கு அந்த 2 பொட்டியை தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஆமாவா இல்லையா? காயின் பாக்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ். காயின் பாக்ஸ் இருக்கும். வெட்ட மாமாக்கு சோலோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கோ. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் மேப் நாலேஜ், மேப்பை பார்த்துடணும், எங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நார்த் சிட்டி சவுத் சிட்டில இல்லைன்னா பெண்கள் டீம் முதல்ல போற இடம் நார்த் சிட்டி சவுத் சிட்டி தான். நார்த் சிட்டி சவுத் சிட்டி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான ரேஷியோ வந்து 50% 70% ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு அங்க எல்லாமே கிடைச்சிடும். ஆனா நீங்க நார்த் சிட்டி போறது வந்து எப்படின்னா, யாருமே இப்போ இந்த மாதிரி ஹார்ட் ஷிஃப்ட் அடிக்குதுல, இந்த என்னது இது என்ன சொல்றது, மிலிட்டரி பேஸ் மில்டா பவர், இந்த மாதிரி சமயத்துல ஹார்ட் ஷிஃப்ட் இங்க இருந்து 3000 மீட்டர் ஜோன்னா மட்டும்தான் சவுத் சிட்டி நார்த் சிட்டி வர முடியும். இல்லன்னா யார் வந்திருப்பா? இல்லன்னா யாரு எல்லாம் சிம்பா வீட்டுல இங்கதான் உட்காந்துருப்பான். அவன்லாம் வந்து ஜோனுக்குள்ள வரவே மாட்டான். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பான். அவன் பேண்டேஜ் ஒரு 200 எடுத்து போட்டுட்டு, இந்த மெட்ஸ் ஒரு 200 எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜோனுக்குள்ள கூட வர மாட்டான், அப்படியே செட் போயிடுவான். அப்படி வந்துட்டானா கண்டிப்பா ஹீல் பேட்டில் போட்டுருவான், பாயிண்ட் எடுத்துருவான். நமக்கு தேவை நாளைக்கு 6 பாயிண்ட். என்ன வேணும்? நமக்கு 6 பாயிண்ட் தான் வேணும். அந்த 6 பாயிண்ட் எப்படி எடுக்கிறோம் தான் மேட்ரு. ஆமாவா இல்லையா? கில்லு 1 கூட நாளைக்கு கில்லு 1 கூட கணக்கு கிடையாது. ஒரே ஒருத்தர் வந்து நல்லா ஹீல் பேட்டில், உண்மையாலுமே ஹீல் பேட்டில் பண்ண தெரிஞ்சவங்க யாரு? பொய்யா ஹீல் பேட்டில் தெரியாதுன்னா தெரியாது, அது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு மேட்ரே இல்லை. அது உடனே ஒரு செகண்ட் தான். இப்ப போடணும், இதுக்கப்புறம் பேண்டேஜ் போடணும், இதுக்கப்புறம் மெட்ஸ் போடணும், அவ்வளவுதான், சிம்பிள் தான். யாருக்கு வந்து உண்மையாலும் பேண்டேஜ் போட தெரியும்? ஹீல் பேட்டில் வந்து கரெக்டா போட தெரிஞ்சவங்க மீ. அப்ப என்ன பண்ணணும்? யுவா கிட்ட நீங்க வந்து எடுத்துட்டு வந்து யுவாவோட தண்ணி வண்டியில வச்சுட்டு, புரியுதா உங்களுக்கு? யுவாவோட தண்ணி வண்டியில வச்சுட்டு யுவாவை வந்து, யுவா நீ எங்க இருப்ப? அவுட் ஜோன்ல. எந்த அவுட் ஜோன்ல இருப்ப? ஜோன் வருது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 5, இது 2 க்ரூஷியல் ஜோன் இருக்கு. இப்போ நீ எனக்கு எங்க இப்போ நீ சரி இதான் நாளைக்கு ஜோன். இப்போ நீ எங்க ஜோன்ல இருக்கன்னு காமி. ஓகேவா? நாங்க 3 பேர் போறோம். நீ வந்து எங்க ஜோன்ல இருப்பன்னு காமி பாப்போம். லெட்ஸ் see என்ன பண்றேன்னு பாப்போம். எத்தனை மேட்ச் வச்சிருக்கீங்க? மோஸ்ட் இப்படி எத்தனை மேட்ச் வச்சிருக்கீங்க? 2 பேண்டேஜஸ் வச்சிருக்கேன். 2 பேண்டேஜ் கலெக்ட் பண்ணிட்டேன் மேட்ச்க்கு. ஓகே, எவ்வளவு காயின்ஸ் இருக்கு? 36 காயின்ஸ் வச்சிருக்கேன். சரி ஓகே, வாங்க गाइस வாங்க போலாம் गर्ल्स சீக்கிரம் வாங்க, சொன்னா கேளுங்க, டைம் இல்ல. ஓகே ஓடி நோ மோர் செகண்ட், சீக்கிரம் வாங்க. நம்ம வந்து 40 மினிட் வச்சிருந்தாலுமே இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா ஒரு 80 அலை 90 அலை இருக்கும். 90 அலை இருக்கும். கரெக்ட். கண்டிப்பா நீங்க வந்து சென்டர் ஜோன் அடிச்சு தான் ஆடணும், இல்லனா வந்து கஷ்டம். முடியாது, ஆட முடியாது. சென்டர் ஜோன் ஆட கூடாது. சென்டர் ஜோன் ஆட கூடாது. சென்டர் ஜோன்ல போனவே ஊத்திக்குவாங்க, ஆட முடியாது. ஓகே, எப்படி ஆடுவே? வாய்ப்பே இல்ல. ஓகே வாய்ப்பே இல்ல. சென்டர் ஜோன் ஆட முடியாது அப்படினா
நான் பொறுமையா வந்து இந்த இந்த பில்டிங் இருக்கா பாப்பேன். ஏன்னா அது பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணலாம். சுத்தி அடி விழும், உள்ள இருக்கணும் அடி விழாது. அங்க போவே தேவையில்ல, அங்க போவே தேவையில்ல. அங்க எதுக்கு நீ போகணும்? you don't need to go there. நான் எடுத்துருவேன். அப்படி அங்க இல்லனா போவே தேவையில்ல. ஐயோ தங்கமே அங்க போவே நீ தேவையில்ல. you don't need to go there literally. சரி அப்படி என்ன பண்றது சொல்லுங்க நீங்க. சொல்லு நீ பார்த்தி சொல்லு. அது சொல்லுங்க. அங்க போக தேவையில்ல. அடுத்து என்ன நீ யோசி. அவ்வளவு தூரம் போக தேவை இல்லை. அவ்வளவு தூரம் அங்க போக தேவையில்ல. ஏன்னா அங்க எல்லாமே டீம்ஸ் இருப்பாங்க. நீ அவ்வளவு தூரம் போவே. இங்க இந்த இங்க பாரு உங்களோட பெட்ஸ் பேண்டேஜ்ல கீழே போட்டுருங்க. இங்க பாரு டேய், இங்க இருக்கு பாரு யுவா. முன்னாடி போனா டேஞ்சர். பெட்ஸ் இருக்கு பாரு, எடுத்துக்கோ. கீழே போட்டுருங்க. பேண்டேஜ் போட்டு வச்சுக்கோங்க. போலாம். எடுத்து உள்ள போட்டுக்கோ. செத்துறாத. நாங்க இங்க பாரு எங்களோட சப்போர்ட் உனக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளவுதான். இதோட உன்னோட கனெக்டிவிட்டி எங்களோட கனெக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஜோனுக்கு மேலே எங்களோட கனெக்டிவிட்டி உனக்கு இருக்கவே இருக்காது. இனிமேல் நீ இவங்க பண்றது எல்லாமே ஜோன் எங்க எடுக்க போறாங்கன்னா இவங்க பண்றது, நீ பண்றது எல்லாமே ஹீல் பேட்டிலுக்கு தேவையானது எல்லாம் உன்னோட பொறுப்பு, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நீதான் ஐஜல். இவனோட இப்போ வந்து கோ ஐஜலா பிரியா கேமிங்கோ சூப்பர் கேலோ மாறிடுவாங்க. அவங்க 3 பேர் இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைட் எங்க எடுக்கலாம், எந்த இடத்துல போய் ஜோன் எடுக்கலாம், கடைசி வரைக்கும் எப்படி பொறுமையா இருக்கலாம் அப்படின்றதே இவங்க வேலை. இப்போ நீங்க பிரிஞ்சிட்டீங்க. பிளேஸ்மெண்ட் டிராஃபி ஐ அம் டாக்கிங் அபௌட் ஒன்லி பிளேஸ்மெண்ட் டிராஃபி. நாளைக்கு டிராஃபிக்கா மட்டும் தான் சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நீ பிரிஞ்சிட்ட, அவ்வளவுதான். இனிமேல் இந்த ஜோன் இருக்குல்ல, டெட் ஜோனுக்கு முன்னாடி ஜோனு, இந்த ஜோன் வரைக்கும் தான் உங்க கூட நாங்க 3 பேர் இருப்போம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேண்டேடு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்துட்டு நாங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம். இனிமேல் எங்க வேலை ஜோன் பிடிக்கிறது, உன் வேலை ஹீல் பேட்டில் ஒழுங்கா பண்றது. நீ எங்கேயோ போய் ரூட் அடிச்சுக்கோ. இனிமேல் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இருக்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஜோன் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி டெட் ஜோன் நெருங்கிருச்சு. உன்கிட்ட மட்டும் தான் 20 மிட்ஸ் மேல இருக்கு. நீ எங்க வேணா போய் லூட் அடிச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், எங்க வேணா போய் என்ன எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். 20-40 ஃபர்ஸ்ட் எய்ட் கூட நீ கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அது எல்லா பொறுப்பும் உன்னோடது மட்டும்தான். இவங்களோட பொறுப்பு இப்ப இவங்க ஜோன் எங்க எடுக்க போறாங்க, எங்க போய் பிடிக்க போறோம், எங்க இருக்க போறோம் அப்படின்னு இவங்க பார்க்க போறாங்க. இப்போ உங்க 2 பேர்ல யார் ஐஜல்? இப்போ செகண்ட் ஐஜல் யாரு? இந்த ஜோனுக்கு அப்புறம் யார் ஐஜல் ஆக போறது? இந்த ஜோனுக்கு அப்புறம் பிரியா யுவாவால ஐஜல் பண்ண முடியாது. ஏன்னா யுவா வந்து நம்மளை விட 2000 மீட்டர் 3000 மீட்டர் தள்ளிதான் இருப்பா. நம்ம கூட இருக்க மாட்டாவ. இப்போ அந்த டைம் நீங்க யுவாவை டிட்டாச் பண்ணதுல இருந்து யார் வந்து டேக் ஓவர் பண்ண போறீங்க டீம்? நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க பண்ணுங்க. இப்போ எங்க போவீங்க? வேர் யூ கோ? என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து இந்த ஜோன்ல வந்து ஒரு 70 பேர் இருப்பாங்க. இங்கேயே இப்போ இங்கெல்லாம் வந்து ஃபியூலே போட முடியாது. ஆக்சுவலா அதான் உண்மை. இந்த பக்கமே வந்திருக்க முடியாது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுங்க. எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்க பிரிட்ஜ் எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? ஐஜிஎல் ஃபர்ஸ்ட் திங் பிரிட்ஜ் கண்டிப்பா வெஹிக்கிள்ல கிராஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க 2 டீம்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. 2-3 டீம்ஸ் ஃபைட் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ நம்ம வந்துட்டு 2 தண்ணி வண்டி இவ்வளவு தூரம் வர தேவையில்லை. யுவா தப்பு. யுவா வரவே கூடாது இவ்வளவு தூரம். you don't need to come here. நீங்க வெல்ல இதுதான் பண்ணுமா? பா இவ்வளவு தூரம் நீ வரவே கூடாது. பா எப்படிப்பா இவ்வளவு தூரம் வரப்ப? you don't need to come here. எதுக்கு நீ வந்து நார்த் சிட்டில கூட இருக்கலாம்ப்பா. நீ அப்ப இவங்க ஹீல் பேட்டில் பண்றதுக்கு எதுக்கு நீங்க வந்துட்டு இருக்க? மேட்ச்னா என்ன மேட்ச்? ஓகே, இப்போ நான் ஹீல் பேட்டில் பண்ணி தான் வின் பண்ணுமா இல்ல எப்படி? obviously you have to do heal battle. சரி, ஹீல் பேட்டில் பண்றதுக்கு நீ எதுக்கு ஜோன் வந்துட்டு இருக்க? நீ என்ன பண்ண போற? எல்லாரும் ஒரு மேஜரான மிஸ்டேக் பண்றீங்க. புரியல? கண்டினியூஸ் சீரியாட்ல இப்போ நம்ம பா அது இருந்துட்டு போட்டுப்பா. நான் அதுதான் சொல்றேன். நீ ஹீல் பேட்டில் ஆடு, நாங்க பாத்துக்கிறோன்ற. நீ உயிரோட எனக்கு கடைசி, அதாவது நான் என்ன சொல்றேன்னா மேட்சோட கடைசி செகண்ட் வரைக்கும் நான் இந்த மேட்ச் எடுத்துட்டு போவேன். அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருக்கணும். போயிரு வேலைங்க போயிருங்க. அவ்வளவுதான். அடிச்சா கிளம்பிருங்க. அவ்வளவுதான். போயிருங்க வேலைங்க போயிருங்க. அடிச்சா திருப்பி அடிக்கிறதுலாம் இதெல்லாம் ஆகாது, வேலையாகாது. பார்ல சூத்து அடிச்சிருவாங்க. அது இந்த மாதிரிலாம் உடவே மாட்டாங்க. இந்நேரம் தூக்கிருப்பாங்க நம்மள. தப்பான டிரைவிங் இது. அவுட்ல இருந்துட்டு லாஸ்ட்ல இல்ல நான் இந்த மாதிரிலாம் ஓட்ட முடியாது. பின்னாடி உங்க வண்டி அடிச்சிருக்கோம். எல்லாமே தப்பு.
இல்ல ஐஜல் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி அந்த சைடு போயிடுவேன். அங்க பாருங்க இங்கே கரெக்டா வார் மாதிரி இருக்கு. zone என்ன திடீர்னு வார் மாதிரி இருக்கு திடீர்னு. போங்க லெஃப்ட் போங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் எதுவுமே சொல்ல. நீங்க எப்படி போறீங்கன்னு மட்டும் பாக்குறேன். தலையெல்லாம் வெளியே காமிச்சிடாதீங்க போறப்ப. வாரெல்லாம் அடிச்சு போடலாம் அப்படின்னு போறப்ப அவங்க 2-3 ஆக்கர்லாம் வர இருப்பாங்க. போறப்ப அடிச்சு போடுவாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் பகாலம் மரணம். அவ்வளவுதான். நைஸ். ஓகே ஃபைன் முடிஞ்சிச்சு. ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் டீம் விளாண்ட மாதிரி விளாண்டிங்க. எல்லாமே பர்ஃபெக்டா அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ யுவா எப்படி நம்ம காப்பாற்ற போறோம்? யுவா 6 பாயிண்ட் எப்படி எடுத்து கொடுப்பா பாப்போம். சூப்பர். பேட் ஹீலிங். இப்போ புரியுதா? இதுதான் மிஸ்டேக். இப்படிதான் மிஸ்டேக் நடக்குது. இப்படிதான் இதுதான் பண்றீங்க. அந்த ஜோனோட கடைசி வரைக்கும் உங்களால உயிரோடு இருக்க முடியுது. என்ன முக்கியமா பண்ண வேணுமோ அந்த சமயத்துல நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு கண்ணு முன்னாடி அது வார் கூட இல்லை எத்தனைக்கும். இது அந்த மாதிரி ஒரு மாடல் தான். அந்த மாடல்ல எப்படி நீங்க தோக்குறீங்க? எனக்கு புரியல. எனக்கு புரியல. இல்ல வார் மாதிரி நடந்துருக்கு. இது வாரா? இது ஒரு கிளாசிக். இது சாதாரண கேம். இது வார் கிடையாது. இட்ஸ் ஃபக்கிங் கிளாசிக். இது எப்படி வாரா மாறும்? ஒரு 4 இடத்துல இருந்தாங்க அவ்வளவுதான். 4 இடத்துக்கே நீங்க இப்படி காத்துட்டீங்களே. அங்க வார்ல 40 இடத்துல இருப்பாங்க. அதுல 2 டீம் ஸ்பிளிட்டப்பா இருப்பாங்க. இப்படிலாம் கார் சென்டர்ல ஓட்டிட்டு போனா பிரிச்சிருவாங்க. யுவா கிட்ட இருந்து டிட்டாச் ஆன பிறகுமே பிரியாவோட ஐஜல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். இப்படிலாம் எப்படி வார்ல சாவறீங்களோ அதே மாதிரி பாருங்க. பிஜேபி ஆத்தா அதே மாதிரி கொடுத்து வார்ல கொண்டுருச்சு உங்களை இந்த மேட்ச் கூட.